இன்று எங்களுடைய தலைவர் தளபதியின் கட்டளைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அனைத்து வருவாய் மாவட்டங்கள் தலைநகரங்களிலும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் தமிழக அரசின் திமுக அரசின் ஊழல்களை கண்டித்தும் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடை கண்டித்தும் எங்க தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்தியவர்கள் கொண்டு வந்த SOP என்ற கழக நிர்வாகிகளால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறப்பாக எல்லா மாவட்டத்திலும் நடந்துட்டு வருது. கண்டிப்பாக இந்த தேர்தலை ஒட்டி அனைத்து மக்களுக்கும் இதெல்லாம் போய் சேரணும். ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு. இவர்கள் எந்த விஷயத்தையும் எந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட பண்ணல. ஏன்னா இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் பட்டியலின மக்களுக்கு மிகவும் தேவையான ஒண்ணு எவ்வளவு தூரம் ரிசர்வேஷன் கொண்டு வரணும், என்னென்ன செய்யணும்ன்றதுக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியும் அவங்க நடத்தல. பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க, கர்நாடகா நடத்தி முடிச்சிட்டாங்க, மற்ற ஸ்டேட்ல நடத்திட்டு இருக்காங்க, மகாராஷ்டிரா நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் இன்னும் வந்து ஒரு இன்ச்சு கூட அதை நகரல. ஸோ அதை கண்டித்து என முக்கியமான பிரச்சனை இது. தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இது. ஸோ அதற்கும் மற்ற ஊழல்களை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்குது. இது இப்போ எல்லா இடத்துலையும் நடந்துட்டு வருது. கண்டிப்பாக வர தேர்தலில் இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பது காரணமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிச்சது. இங்க பாருங்க, எங்க கிட்ட எந்த இதுவும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விசாரணைக்கு ஒத்துழைப்பாங்க. எல்லாம் இப்பவும் வந்து இந்த CBIக்கு ஒத்துழைப்பாங்க. நாங்கள் எப்பவும் தயாரா இருக்கோம். கடந்த வாரம் எங்களுக்கு சம்மன் வந்துச்சு, தலைவருக்கு சம்மன் வந்தது. கண்டிப்பா சென்னையில வேணும்னு கேட்டிருந்தோம். ஏன்னா இங்க தேர்தலில் நிர்வாகிகள் சந்திப்பு இருந்தது. முதற்கட்டமாக விருப்ப மனு கொடுத்தவர்கள் வந்து சந்திப்பு நடந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி வேற நாட்கள் கேட்டிருந்தோம். இப்போ இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் வர 15 ஞாயிற்றுக்கிழமை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எப்போ போல தேவையோ ஒத்துழைப்பு கொடுப்போம். எந்த நெருக்கடிகள், எவ்வளவு பெரிய நெருக்கடிகள், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவ்வளவு ஒரு பெரிய சக்தி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய சக்தியா இருக்கும் எங்களுடைய தலைவருக்கு. கண்டிப்பாக அனைத்து தரப்பிலும் நெருக்கடி வரதான் செய்யும். அதெல்லாம் கையாண்டு கண்டிப்பாக மக்களிடம் தேர்தலை சிறப்பாக கொண்டு சேர்க்கும். உட்பட யார் வந்தாலும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோம், அவர் தாராளமா வரலாம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் இல்ல அது சம்பந்தமாக நிறைய டைம் நாங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டோம். நேற்று அவங்க தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இது எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு டாக் உருவாக்க போறதுன்னு தெரியல. கண்டிப்பாக அதுல நேற்று அவங்க சைடும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நாங்களும் ஒவ்வொரு சந்திப்புகளையும் அது வந்து 8 மாசமா கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். எந்தவித யூகங்களுக்கும் நாங்க வந்து தினமும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் தேர்தல் நோக்கி சந்திக்கிறோம். எங்களுடைய தலைவர் எங்களை 234 தொகுதியிலும் தயார் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறார். அதை பல கட்டங்களையும் நாங்களும் சொல்லிட்டோம். கண்டிப்பா அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். இதுல எந்த மாற்று கருத்தும். எங்களுடைய தலைவர் முதல் நாள் இருந்து 234 தொகுதியில் எங்களை தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கார். அது எங்களுடைய தலைவர்கள் கொள்கையை கேட்க, எங்களுடைய தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். எந்த மாற்று கருத்து இல்லை. அது வந்தால் அவர்களுக்கு தேவையான ஒரு மரியாதையும் அதிகாரப்பூர்வமும் இருக்கும். இல்லை என்றாலும் நாங்கள், ஏன்னா மக்கள் எங்களுடைய தலைவருக்கும் தளபதிக்கும் தான் வாக்களிக்க தயாரா இருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 40% மேல மக்கள் தயாரா இருக்காங்கன்னா எங்க தலைவருக்கும் தளபதிக்கும் தான் தவிர்த்து வேற யாருக்கும் கிடையாது. ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லாம தான் காங்கிரஸ் இல்ல, அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனையை நாங்க யாரும் பேசவே இல்லை. அது அவங்க பேசினது. இங்க இருக்கிற தளபதி பேசினது, அதுக்கப்புறம் ராஜகண்ணப்பன் பேசினது, அதனால் மற்றவர்கள் பேசினது. அதாவது காங்கிரஸில் இருக்கிற தலைவர்களை அவதூறாக பேசியது இங்க இருக்க திமுக அமைச்சர்களும் திமுக இருக்க மாவட்ட செயலாளர் தான். நாங்க இது சம்பந்தம் எதுவுமே பேசல. நாங்கள் எந்தவித அதிகாரப்பூர்வமான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கவில்லை. அது அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில திரும்பவும் இது மாதிரியான நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த ரூமர்ஸ் வந்ததுல நாங்கள் அதுவும் பதில் சொல்லிட்டு தான் இருந்தோம். கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கவில்லை. இல்ல, அதெல்லாம் தளபதி தான் முடிவு. வேட்பாளர் யார் என்பதை தளபதி தான் கண்டிப்பா முடிவு செய்வார். தளபதி எங்க முடிவு செய்தாலும் எங்க அனைவரும் அதை கட்டுப்பட்டு நிற்பது தயாரா இருக்கும். அதுல எந்த இதுவும் இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, சரி, உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா யாரு எங்க இருந்து என்ன நெருக்கடி கொடுப்பாங்கன்னு தெரியும், என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும், சினிமாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி கொடுத்தாரு எல்லாமே தெரியும். நீங்க அதை வந்து நம்ம இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்த்து தான் எங்களுடைய தலைவர் களத்தில் இருக்கிறார். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் எங்களுடைய தலைவர் களத்தில் இருக்கிறார். இது என்ன வந்தாலும் இந்த மாதிரியான 360 டிகிரில 360 டிகிரில எங்களுக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் அதெல்லாம் கையாண்டு கண்டிப்பாக மக்களை சந்திப்பதில் முதன்மையாக இருக்கு. தேவையானப்போதானே பேச முடியும், சும்மா போய் பேசிட்டு இருக்க முடியுமா? அதாவது இல்ல என்னன்னா, தேவையானப்போதான் நம்ம பேச முடியும். ஏதாவது அவர்களுடைய செயல்பாடுகளை தவறு இருக்கா, அந்த வக்ஃபு வாரிய சொத்து விஷயத்துல தவறு இருந்தது, கண்டிப்பாக கண்டித்து பேசினா. எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ முதன்மையாக எங்களுடைய தலைவர் வந்து முதல் குரலாக வரும். அது சட்டப்பூர்வமா ஏதாவது பண்ணுவோம் பண்ணுவோம். சும்மா போய் தேவையில்லாம, ஏன்னா இந்த தேர்தல் சட்டசபைக்கான தேர்தல், இதுல பிரதான எதிரி திமுக. களத்தில் இல்லாதவர்களை பத்தி நம்ம பேசி என்ன பிரயோஜனம் தான் எங்களுடைய.
நீங்க களத்தில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று முதன்மையாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு, அதுக்கு அடுத்து 28 30 கூட்டணியா 30 பேரை கூட்டிக் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதை தவிர்த்து வேற யாரும் களத்தில் இருப்பதாக தெரியவில்லை. சில குறிப்பிட்ட விஷயங்களால வாக்கு அதெல்லாம் நீங்க எந்த விதத்திலும் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறார். கண்டிப்பா 100% சொல்றாங்க. கேம்பெயின் ஆரம்பிச்ச பிறகு பாப்பீங்க இந்த 40% 50% தாண்டுதா இல்ல நீங்களே பாப்பீங்க. நன்றி. இல்ல அது கண்டிப்பாக சாத்தியமா இருக்கக்கூடனாலதான் எங்க தலைவர் அதை அறிவிச்சார். 6 சிலிண்டர் கண்டிப்பாக சாத்தியக்கூடுகிறது இருக்கு. அது சாத்தியம்தான். அது கண்டிப்பாக தர முடியும். 6 சிலிண்டர் தர முடியும். அதே இதுல 2500 தர முடியும். அதுக்கான பட்ஜெட்டும் எப்படி எல்லாமே பினான்சியல் லெவல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு தான் எங்க தலைவர் அறிவிச்சார். ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு அறிவிப்புக்கு பின்னாடியும் அதற்கான பட்ஜெட் எவ்வளவு இருக்கு. இப்ப 2500 கொடுத்தாலும் 42,000 கோடி வரும். அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணா எவ்வளவு வரும், மொத்த பட்ஜெட் எவ்வளவு வரும், இந்த 6 சிலிண்டர் கொடுக்கணும் எவ்வளவு நிதி அதிகமாக தேவைப்படும், ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்தால் எத்தனை லட்சம் பயனாளிகள், அவர்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும், இந்த பட்ஜெட்டை எப்படி கொண்டு வர முடியும்னு சேர்த்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் தலைவர் அவர் ஆரம்பிச்சார். 100% தலைவர் அறிவிச்சது பட்ஜெட் கால்குலேஷன் வச்சுதான். சும்மா பொதுவா திமுக மாதிரி போற போக்கில் அறிவிக்கிறது இல்ல. இதெல்லாம் எவ்வளவு நிதி தேவைப்படும், இந்த நிதியை எப்படி நம்ம மேற்கோள் செய்ய முடியும், இந்த நிதியை நம்ம எங்கிருந்து கொண்டு வர முடியும்னு சேர்த்து தான் தலைவர் அறிவிச்சார். அதனால 100% அது நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதி.